ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னால பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னை ரொம்பவும் வருத்தமடைய வைத்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, 17 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரு தொண்டு நிறுவனம் இன்றுடன் மூடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். பிரபலமான ஒரு தொண்டு நிறுவனம் தான். அவங்க பெண்கள் நலத்துறையில சேவைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. எதற்காக அவங்க 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட நிறுவனத்தை மூடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை. பொருளாதார ரீதியான ஆதரவு, மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆதரவு, வேலை செய்வதற்கான வாலண்டியர்ஸ் போன்ற ஆதரவு, இது மாதிரி எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அளவுல எப்படி முடியுமோ இவ்வளவு 17 ஆண்டுகள் நாங்கள் இழுத்துக்கிட்டே வந்தோம். இதுக்கப்புறம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால மிகவும் வருத்தத்துடன் எங்களது சேவைகளை இன்றோடு முடித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற செய்தி தான் அந்த பத்திரிகையில் வந்திருந்தது. டாக்டர் வி.எஸ். நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் இணை நிறுவனராக இந்த செய்தியை கேட்டு நான் ஏன் வருத்தப்படுறேன் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு பல தொண்டு நிறுவனங்களின் நிலைமை இதுதான். ரொம்பவும் சிரமப்பட்டு தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மக்களிடம் தொண்டு நிறுவனங்களை பற்றி ஒரு எதிர்மறை எண்ணம், ஒரு நெகட்டிவ் பிம்பம் பொதுமக்களிடம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்ல என்ஜிஓக்கள் தேவையா? என்ஜிஓக்கள் எனப்படும் தொண்டு நிறுவனங்கள் இல்லைன்னா நமது நாட்டில் வழங்கப்பட்டு வரும் பல்வேறு விதமான சேவைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத சேவைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் இல்லாமையே போயிடும். எல்லா விதமான சேவைகளையும் அரசாங்கங்களால் கொடுக்க முடியாது. அந்த கேப்பை இட்டு நிரப்புபவர்கள் தான் தொண்டு நிறுவனங்கள். உதாரணத்திற்கு குழந்தைகள் நலம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துட்டோம்னா என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்யறாங்கன்னு பாருங்க. சிறையில் அடைபட்டு உள்ள குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அதுல நிறைய பேர்த்து கூட அவங்களோட சிறு குழந்தைகள் கூட அந்த ஜெயிலில் இருப்பாங்க. இதை சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சிறைச்சாலைகளில் வாடும் எந்த தவறுமே செய்யாத குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, கல்வி மற்றும் அரவணைப்பை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் தான் கொடுத்து வருகின்றன. இதுக்கு அப்படியே சிறைக்கு வெளியே பெற்றோர்கள் அவங்க குற்ற செயலில் ஈடுபட்டுட்டு சிறையில இருப்பாங்க. குழந்தைகள் ஆதரவற்ற ஒரு சூழலில் வெளி உலகத்துல இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அரவணைப்பையும் ஆதரவையும் தருவது பல்வேறு தொண்டு நிறுவனங்களே. இதே மாதிரி போலாம். பாலியல் துன்பத்திற்கு உள்ளாகும் சிறு குழந்தைகள், போதை மருந்திற்கு அடிமையாகும் குழந்தைகள், தெருவோரம் மற்றும் குடிசைகளில் வாழும் குழந்தைகள், இவங்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை கொடுத்து ஒரு நல்ல வாழ்வை அமைத்து தருவது இந்த தொண்டு நிறுவனங்களே. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தெருவில் சுற்றி திரியும் முதியவர்கள் நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம் இல்லைங்களா. ரோட்ல திடீர்னு ஒரு முதியவர் அல்லது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தெருவில் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள மீட்டு எடுத்துட்டு போய் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் அவங்கள கொண்டுட்டு போய் புனரமைப்பு செய்வது இந்த தொண்டு நிறுவனங்களே. இது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல், நீர்நிலை மேலாண்மை, இந்த மாதிரி பல்வேறு தளங்கள்ல இந்த தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்படி வெளிப்படையாக தொண்டு நிறுவனங்களின் சேவைகள் நம் கண்ணிற்கு தெரியாவிட்டாலும் அவர்களது சேவை நமது நாட்டிற்கு இன்றியமையாதது. ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் செய்யும் தவறுகளால் மொத்த தொண்டு நிறுவன சமுதாயத்திற்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. பொதுமக்களாகிய நாம் என்ன பண்றோம்? எல்லா தொண்டு நிறுவனங்களும் இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதுல குறிப்பா இந்த தொண்டு நிறுவனங்கள் செய்யும் சில தவறுகளை பற்றி நாம் பேச வேண்டியது இருக்கு. பெரும்பாலான தொண்டு நிறுவனங்கள் இயங்குவது மக்கள் கொடுக்கும் நன்கொடை மற்றும் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி வர்ற பணத்துல தான் தொண்டு நிறுவனங்கள் இயங்குகின்றன. இதுல சில தொண்டு நிறுவனங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது, அதாவது நன்கொடை பணத்திலிருந்து இவங்க ஆடம்பரமாக வாழ்வது, நன்கொடையாளர்களிடம் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாமல் இருப்பது, அவர்கிட்ட அவங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்திற்கான கணக்குகளை நம்ம முறையாக கொடுக்கணும், அதை செய்ய தவறுவது. ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னா அரசாங்கத்திட்ட இருந்து அவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும், அதையெல்லாம் தவறாக பயன்படுத்துவது. இப்படி யாரோ சில தொண்டு நிறுவனங்கள் செய்யும் தவறுகள் முழு என்ஜிஓ சமுதாயத்திற்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, பெரு நிறுவனங்கள் அவங்க ஒதுக்கி வைத்திருக்கும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியை கூட எந்த தொண்டு நிறுவனத்திற்கு கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம சில நிறுவனங்கள் செய்யும் தவறுகளால் அவங்க எல்லா நிறுவனங்களும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த நிதியை வெளியே தராமல் முடிந்தளவு அவங்களே என்ன மாதிரியான சேவைகள் செய்ய முடியும்னு செஞ்சுட்டு வராங்க. என்ன ஆகுதுன்னா, இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ் தொண்டு நிறுவனங்களுக்கு ஆனது. அதை தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை.
ஒரு தடவை கொடுத்து பார்ப்பாங்க, அவங்க முறையாக கணக்கு கொடுக்கறதில்ல, சொன்னபடி வேலை செய்யலன்னு அடுத்த முறை என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நிதியை நாங்களே செலவழிச்சுக்கிறோம்ன்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவி பல்வேறு விதமான சேவைகளை கொடுத்துட்டு வர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவங்க செய்கின்ற பணிகளை அவங்க நிறுத்தினார்கள் என்றால்தான் அவங்க செய்யும் வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சு வரும். நல்ல தொண்டு நிறுவனங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நமது ஆதரவையும் ஊக்கத்தையும் தாராளமாக தர வேண்டும். ஒரு சமுதாயம் நன்றாக இயங்க வேண்டும் அப்படின்னா இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நன்றாக செயல்பட்டு சமுதாயத்திற்கான பணிகளை அவங்க செவ்வனே செய்ய வேண்டும். இதை பற்றி நான் ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நாங்களும் ஒரு அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கோம், பல்வேறு விதமான பணிகளை செய்யணும் அப்படின்னு எத்தனைக்கும் போது நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் என்னை இவ்வளவு தூரம் சிந்திக்க வைக்குது இல்லைங்களா? இப்போ நாங்களும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நன்கொடையாளர்களிடமோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அவர்களது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுக்காக நாங்கள் அணுகும்போது அவங்க ஒரே வரையில் இதை தான் சொல்லிடுறாங்க, இந்த தொண்டு நிறுவனங்கள் எங்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொள்கிறார்கள், அவங்க ஆடம்பரமாக செயல்படுகிறார்கள், அவங்க கொடுக்க வேண்டிய கணக்கு வழக்குகளை சரியாக கொடுப்பதில்லை, சொன்ன வேலையை கூட செய்யறது இல்லைன்னு. ஆனால் சுற்றி பார்த்தோம்னா ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்க, எல்லோருமே அப்படி இல்லை. அதாவது வெள்ளை சட்டையில் ஒரு சிறு கரை விழுந்தாலும் அந்த மொத்த சட்டையில் அந்த கரை மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி சில தொண்டு நிறுவனங்கள் செய்யும் தவறுகள் மொத்த தொண்டு நிறுவன சமூகத்தையே பாதிக்குதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. பொதுமக்களாகிய நீங்கள் மற்றும் நிறுவனங்கள் யார் தவறு செய்கிறார்கள், யார் நல்ல சேவை செய்கிறார்கள் அப்படின்ற கொஞ்சம் நீங்கள் பகுத்து பார்த்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல நிறுவனங்களுக்கும் உங்களது ஆதரவை தர வேண்டும் அப்படிங்கிறதே எங்களது ஆதங்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.